வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் 30 நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சிஜேபி அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தோட சிஜேபி நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது ஒன்று. சிஜேபியுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் மத்திய அரசாங்கம் ஓகே சொன்னதுனால இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காங்க சிஜேபி. ரெண்டாவது, ஜந்தர் மந்தர் போராட்டத்தை வேணால் அவங்க கைவிடட்டும், ஆனால் பால நிலத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் கைவிடவே மாட்டோம், தொடர்ந்து நடக்கும். ஏன்னா எங்களுடைய கோரிக்கை நீட் எக்ஸாமினேஷன் ரத்து அப்படின்னு திமுக இடதுசாரிகள் அடம் பிடிச்சிக்கிருக்காங்க. இவ்வளவு நாளாக என்ன உருட்டினாங்க? டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடக்குது அப்படின்னு உருட்டினாங்களே. இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு, டெல்லியில் நடந்த போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் இல்லை, முறையாக கொஸ்டின் பேப்பர் லீக்கே இல்லாமல் நீட் தேர்வு நடத்தணும் அப்படின்னு தான் போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் இவ்வளவு நாளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை பயன்படுத்தி நீட் எக்ஸாமினேஷனுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இப்போ வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. இப்போ வேற வழி இல்லாமல் அவங்க வேணால் முடிச்சுக்கட்டும், நாங்கள் முடிச்சுக்க மாட்டோம், எங்களுக்கு நீட் எக்ஸாமை பேன் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. பால நிலத்தில் நடக்கக்கூடிய போராட்டம்லாம் 10 தெருவுக்கு தாண்டியே பெரிய பேசு பொருளாலாம் இருக்காது. அதனால டெல்லியில் நடந்த போராட்டங்கிறதுனால தான் அதை பயன்படுத்தி அதனுடைய நிழலில் இங்கே உட்காந்து இவ்வளவு நாள் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இனியெல்லாம் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அப்படியே அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் பால நிலத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தையும் முடிச்சுக்குவாங்க. ஏன்னா மீடியாக்களுடைய கவரேஜே இருக்காதுல்ல. இவ்வளவு நாள் டெல்லி போராட்டம் ரொம்ப பேசு பொருளாக இருந்ததுனால அதை மீடியாக்கள் இதையும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இனி அதெல்லாம் நடக்காது. எண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே தமிழகத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களையும் இழுத்து மூடிடுவாங்க, வேணா குறித்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் இருக்குல்ல, சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை போன வருஷம் திமுக ஆட்சியில் அறிவித்து அறிவிப்பு வெளியான 15 நாட்களுக்குள்ள அவசரமாக தேர்வு நடத்தினாங்க. நடந்த தேர்வுலையும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதிய பல மாணவர்கள் புகார் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு, எக்ஸாம் எழுதின எக்ஸாம் சென்டரில் விதிமீறல் நடந்திருக்கு, எக்ஸாம் சென்டரில் ஹாலில் செல்போன் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கண்காணிப்பாளர்களின் ஒத்துழைப்போட இந்த முறைகேடெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தேர்வு எழுதின ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வினாத்தால் கசிவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கோர்ட் என்ன முடிவெடுத்தாங்க? இந்த விஷயத்தை சிபிசிஐடி விசாரிக்கணும், முறைகேடு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத விசாரித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சிபிசிஐடிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை நடத்திக்கிருக்கு, இன்னும் விசாரணை முடிவு பெறலை. இந்த சூழலில் அந்த எக்ஸாமினேஷன்லேயே முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அந்த எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் அடிப்படையில் பணி நியமன ஆணை தமிழக அரசாங்கம் வழங்கி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சிபிசிஐடி விசாரணையே இன்னும் நிறைவு பெறலை, அதுக்குள்ள அதனுடைய ரிசல்ட்டில் பணி நியமன ஆணையா? பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதனால டிஎம்கே ஆட்சியில் நடந்த சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வை ரத்து பண்ணிட்டு மறு தேர்வு நடத்தணும் முறையாக. இந்த முறைகேட்டில் இன்வால்வ் ஆனவங்க அனைவரின் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவு மாநிலம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை அடையாறில் மூக அழகிரியுடைய மகள் கயல்விழி அழகிரி அவர்கள் எஸ்பிஐ மேனேஜரை கன்னத்தில் பலாருன்னு அரைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் எஸ்பிஐ அந்த பேங்க் செயல்பட்டு வந்திருக்கு. லிஃப்ட் தொடர்பான ஒரு இஷ்யூவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேங்க் மேனேஜரையே பலாருன்னு அரைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக மூக அழகிரியுடைய மகள் மீது 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மணி சிசோடியா இருக்கார்ல, அவர் ஜந்தர் மந்தருக்கு போயிருக்காரு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டார்ல, உடனே பில்டப் கொடுக்கறதுக்காக ஜந்தர் மந்தர் போயிருக்காரு. அங்கே மீடியாக்காரங்க சுற்றி வளைச்சு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாரு. ஆம் ஆத்மி ஆளக்கூடிய பஞ்சாபில் மருந்தாளர்கள் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 7000 பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி தேர்வு எழுதியிருக்காங்க. 454 வேகன்சி, அதில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கு பொறுப்பேற்று பஞ்சாப் ஆம் ஆத்மி கவர்மெண்ட் மினிஸ்டர் எப்போ பதவி விலக போறாரு அப்படின்னு சுற்றி வளைச்சு கேள்வி எழுப்ப உடனே மணி சிசோடியா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.